நீலகிரி மாவட்டம் ஊட்டி மசனகுடி கல்லட்டி வழிச்சாலை ஆபத்து நிறைந்த சாலையாக அறியப்படுவது. 36 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த சாலையில் சென்றால் 38 முதல் 40 கிலோமீட்டர் பயணத்திலேயே மசனகுடிக்கு சென்று விடலாம். வணக்கம், என் பேர் செந்தில்குமார். நான் இந்த தலைக்குள்ளா பகுதியில் 30 வருஷ காலமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த கல்லட்டி சாலையை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் டேஞ்சரான பாதை தான் இது. கீழேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான பாதை. ஏன்னா மேலே ஊட்டியில் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழேருந்து வர்றவங்களுக்கு பிளேஸ்லேருந்து வர்றவங்களுக்கு வெளியூர்லேருந்து இதுலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான பாதை தான். ஏன்னா இதில் செகண்ட் கீர்லேயே போகணும். கீழேருந்து வரக்குள்ளே ஃபஸ்ட் கீர்லேயே வரணும். கீழேருந்து போக்குள்ளே ஏமாந்து செகண்ட் கீர் தவிர மேலே தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி போட்டு போயிட்டோன்னா பிரேக் ஹீட் ஆகிடும், பிரேக் நிற்காது, வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும். ஹீட் ஆயிடுச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு எந்த காஸ்ட்லி வண்டி ஆனாலும் அவங்களுக்கு பிரேக் நிற்காது. ஆனால் இந்த சாலையில் கார் மற்றும் 2 வீலருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறதா? லாரி, வேன், பஸ், மினி பஸ் போன்ற வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த சாலை குறுகியதாகவும் 36 கொண்டை ஊசி வளைவுகளையும் கொண்டுள்ளதால் வாகனங்களை இயக்க சிரமமான சாலையாக விளங்குவதாக கூறப்படுகிறதா? இந்த சாலையில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதா? சிறந்த முறையில் வாகனம் இயக்க தெரிந்தவர்கள் மட்டுமே லாபகமாக இந்த சாலையில் வாகனங்கள் இயக்குகின்றனர். மலைப்பகுதி என்பதால் மிகவும் கவனத்துடன் இயக்க வேண்டிய ஒரு சாலையாக உள்ளது. சீக்கிரமாக மசனகுடி சென்று திரும்பிவிடலாம் என எண்ணுபவர்களே இந்த சாலையில் அதிகமான விபத்துகளை ஏற்படுத்துகின்றனர் என தெரிவிக்கின்றனர் வனத்துறை அதிகாரிகள். மேலும் கல்லட்டி சாலையில் பைசன் வியூ பாயிண்ட், இன்னொன்று சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோட்டில் இப்போ ஒரு 100 மீட்டருக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டவுன்லேயே உங்களுக்கு அந்த டேஞ்சர் போர்டு ஒன்று வச்சு அதுலேயே சொல்லியிருப்பாங்க, இத்தனை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இந்த வருஷம் இத்தனை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இத்தனை டெத் ஆகிருக்கு, இத்தனை இது ஆகிருக்கு, எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அதையே சில பேர் பார்க்க மாட்டாங்க. எவ்ரி 100 மீட்டருக்கும் ஒரு போர்டு இருக்கும், செகண்ட் கீர்லேயே போங்க, பெல்ட் போட்டு போங்க, கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது நம்ம ஆளுங்க யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரல்லே போயிடுவாங்க. சில பேர் நியூட்ரலில் போய் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளேயே வண்டி அப்செட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால இது எப்படின்னா, டிரைவருங்க கொஞ்சம் கவனமாக ஓட்டினா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சார், இந்த ஏரியாவில் மறக்க முடியாத சம்பவம்னா ஒரு 6 பேர் ஒன்றா இறந்து போனாங்க சார். அது ரொம்ப துயரமான விஷயங்க. அதுலேருந்து தான் இந்த ரோட்டில் டோட்டலாகவே பிளான் பண்ணுது. வெளியூர் வண்டிங்களை எந்த வண்டியும் விடாமல் டோட்டலாகவே பிளான் பண்ணி நிறுத்தி வச்சுக்கிறது அந்த சம்பவம். ஒரு 6 உயிர்ன்றது சின்ன விஷயம் இல்லைங்களா. அது போய் காலையில் ஏர்லி மார்னிங்கு கொஞ்சம் போலீஸ் இங்கே இல்லாத டைமில் போயிட்டாங்க. கீழே போய் கொஞ்சம் ஸ்பீடாக போய் அவங்க இதே தான் வண்டி ஸ்பீடாக போனதுனால தான் ஃப்ளை ஆகி போய் குழியில் விழுந்து அது ஒரு 3 நாள் யாருக்குமே தெரியாமல் போய் அப்புறம் அவங்க ஃபோனை ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க பாடியை ரிகவர் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் இந்த ரோட்டில் போகிறது கொஞ்சம் கவனமாக போகணும். எக்காரணத்தை கொண்டு யாரானாலும் சரி, வெளியூர் வந்தவங்களும் சரி, வெளியூர்லேருந்து ஆக்சுவலி யாரையும் விடுறதில்ல. இங்கே போலீஸ் இருக்காங்க, கீழேயும் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது, அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். அதனால் இப்போ வர்றவங்க கொஞ்சம் கவனமாக போகிறது என்னோட சஜஷன். இது கவனமாக போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மேலும் கல்லட்டி சாலையில் பைசன் வியூ பாயிண்ட் பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டால் உடலை கண்டுபிடிக்கவே சில நாட்களாகிவிடும் எனவும் கூறப்படுகிறதா? மேலும் இந்த சாலையில் வன விலங்குகளான புலி, யானை, காட்டெருமை, சிறுத்தை ஆகியவை நடமாட்டம் அதிகம். ஊட்டியில் இருந்து கல்லட்டி வழியாக மசனகுடி செல்லும் சாலை மிகவும் இறக்கமானதாகவும் மேலே வரும்பொழுது செங்குத்தான சாலையாகவும் உள்ளது. நன்றாக வாகனங்களை இயக்க தெரிந்தவர்களுக்கே வாகனங்கள் பழுதாகி நிற்கும் நிலையும் ஏற்படுகிறது. அவ்வாறு பழுது ஏற்பட்டால் அடர் வனப்பகுதியில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வன விலங்குகள் நடமாடும் பகுதி என்பதால் பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதனை கருத்தில் கொண்டுதான் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே இந்த சாலை பயன்பாட்டிற்காக திறக்கப்படுகிறது. பல வகையான சாலைகள் இருப்பினும் திக் அனுபவங்களுடன் இந்த சாலையில் மேற்கொள்ளும் பயணம் திகிலானதும் கூட. இந்த சாலை பயணம் குறித்து உள்ளூர் ஜீப் ஓட்டுநர் கூறுகையில், இந்த ரோடு ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு செகண்டில் தான் ரொம்ப சேஃபாக போகணும். அதுவும் இல்லாமல் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெம்போ ட்ராவலர் போய் அப்செட் ஆகி ஒரு லேடி ஒன்று இருந்து 2 லேடி இறந்துட்டாங்க. பெரிய வண்டியெல்லாம் அலோடு பண்ணுறதில்ல, சின்ன வண்டிக்கு மட்டும்தான் விடுறாங்க. லோக்கல் வண்டியும் பெரிய வண்டி விடுறதில்ல, சின்ன வண்டி மட்டும்தான் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காட் செக்ஷன்றதுனால கீழே போய் வண்டி விழுந்துச்சுன்னா வண்டி விழுந்த இடமே தெரியறதில்ல.
ஃபுல்லாக எல்லாம் பொதாராக இருக்குது, எல்லாம் காடு மாதிரி இருக்கிறதுனால பொதாராக இருக்குது. வண்டிங்க விழுகிறது தெரியல. நம்ம போகிறோன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம ரோட்டில் மட்டும்தான் போவோம், கீழேனா நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். அதனால் ரொம்ப டேஞ்சர் ரோடு இது. அதனால இந்த ரோடை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. லோக்கலுக்கு மட்டும்தான் லோட் பண்ணுறாங்க. இந்த ரோட்டில் வந்து வனவிலங்குகள் தொல்லை இருக்குங்களா, பாதிப்பு இருக்கா? ஆனால் இருக்குண்ணா, வனவிலங்குலாம் இருக்குது. ஆனால் வந்து யாரையும் எதுவும் பண்ணுறதில்ல, நாங்களும் சேஃபாக போய்க்கிறோம். அதுங்களும் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இது வரைக்கும் தொந்தரவு பண்ணது கிடையாது. ஆனால் நம்ம பேர் வந்து அசனுங்க. இப்போ நீங்கள் என்ன ரீசனுக்கு இது எடிட் பண்ணுறீங்கன்றது. ஆனால் இப்போ இந்த சாலையில் வந்து இப்போது ஆக்சிடென்ட் வந்து அதிகமான ஒரு கோஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாலையை. அது எதனால் அந்த பேர் சொல்கிறாங்க, என்ன காரணங்கண்ணா? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர விபத்துகள் ஆகிட்டு இருந்துச்சு. வாரத்துக்கு 2, வாரத்துக்கு 3 அப்படின்னு பயங்கரம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஆக்சிடெண்ட் நிறைய ஆகக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, நிறையா பிரச்சனைகள், அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. இப்போ இவங்க இந்த ஃபாரஸ்ட், இந்த போலீஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. அதர் ஸ்டேட் வண்டிங்களை அதிகமாக விடுறதில்லை. அதாவது இந்த யூடியூப் பார்த்து, இல்லை யூடியூப் பண்ணுறாங்க, கூகுள் மேப் பார்த்து வர வண்டிங்க அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களால தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அவங்களையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணி இந்த ரோட்டில் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை இப்போ எந்த ஆக்சிடெண்ட்டுமே இல்லாமல் இந்த ரோடை வந்து நல்ல மாதிரி புதுமந்து காவல் நிலையமும் நம்ம சிங்காரா ரேஞ்ச் ஃபாரஸ்ட்டும் வந்து நல்ல மாதிரி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ அதனால் எந்த ஆக்சிடெண்ட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்ல மாதிரி ரோடு போயிட்டுருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து மறக்க முடியாத ஏதோ ஒரு அனுபவம் மறக்க மட்டும்? முடியாததுன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா, நம்ம நேவி ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி கீழே போய் இறந்தாங்க இல்லைங்களா, நம்ம ஒரு 6 மணிக்கு காலையில் வண்டி எடுத்துகிட்டு போய் இறந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வுங்க. அப்புறம் இந்த சின்ன சின்னதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அது மறக்க முடியாத நிகழ்வுன்னா அது ஒன்று தாங்க. ரொம்ப பேர் இதானது, அப்புறம் இந்த ரோடை அவங்கனாலேயே க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைலாம் வந்தது அந்த ஒரு ஆக்சிடெண்ட் தாங்க. அதுதான் ரொம்ப மறக்க முடியாது. அவங்கள இருந்த 4 பேர் இருந்தாலும் ஒருத்தரை போய் எடுத்து அந்த ஒருத்தரெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப அழுகின நிலையில தான் எடுத்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேயும் ஒருத்தர் உயிரோடு இருந்தவரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த உயிரோடு இருந்தவர் தான் நம்மளால் இவர் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு போனதுங்க. நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லை, இப்போ அவர் இருந்தாருன்னா அவர் தேடி கொடுத்துருந்துருப்பாருங்க. அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. மோஸ்ட்டாக லோக்கலில் அந்த மாதிரி விஷயம் யாரும் வரதில்லை இல்லைங்க? லோக்கலில் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாதுங்க. இப்போ லோக்கல்னால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிறியூர் பண்டிகைக்கு கோவிலுக்கு போனவங்க ஒரு ஃபேமிலி, அதுதான் இப்போ லாஸ்ட்டாக நடந்ததுங்க. வேறு எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கலைங்க. அதில் நடந்ததுன்னா ஒரு குழந்தையும் அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. இதுதான் லாஸ்ட்டாக நடந்ததுங்க. அதாவது ஒரு கோவிலில் போகும்போது ஒரு சின்ன ஸ்கூட்டி தான் அது வரைக்கும் இந்த ஆக்சிடெண்ட்டுகள் நடக்காமல் தவிர்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளவோ லோக்கல் தானேன்னு சொல்லி விடும்போது அந்த ஒரு ஆக்சிடெண்ட் மட்டும் நடந்ததுங்க லாஸ்ட்டாக. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாரம் 2 முறை விபத்துக்கள் ஏற்படுத்திய இந்த சாலையில் சமீப தினங்களில் விபத்துக்களின்றி நிம்மதியான ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கின்றனர் உள்ளூர் வாகன ஓட்டிகள். காவல்துறையின் கட்டுப்பாடும் வனத்துறையின் தீவிர சோதனையும் விபத்துக்கள் குறைய முக்கிய காரணமாக உள்ளதென தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல்.